என்ன டிஸ்கண்டினியூ ஆன பைக்கை நம்ம மறுபடியும் வாங்க முடியுமா? அது எப்படின்னு தான் கைஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரூஃபஸோட பைக்கை பார்க்க போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதோ இந்த வெஸ்பா இல்ல ரூஃபஸ் ஒரு டிஸ்கண்டினியூ ஆன பைக்கை தான் கைஸ் இப்போ வாங்கியிருக்காரு. அதான் பார்க்க போறோம். டிஸ்கண்டினியூ ஆன பைக் வாங்குறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த ஷோரூம்ல ஸ்டாக் அவைலபிளா இருக்குன்னு பார்த்து நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் ரூஃபஸ் இந்த F250 கோயம்புத்தூர்ல புக் பண்ணி வாங்கியிருக்காரு. கைஸ் தலைவனோட பைக்கை இப்போ ஓட்டி பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மினி 220 மாதிரி இருக்கு கைஸ். இது 220 பெரிய அப்கிரேடுங்க. நீ 220 ஆக்சுவலி இந்த ஹேண்ட் பார் வந்துட்டு RS ல உள்ள ஹேண்ட் பார் மாதிரி இருக்கு. RS RS-ஐயும் N1 என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மிக்ஸ் பண்ணி என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கட்டி கேட்டா காட்டி வாங்கிட்ட. இந்த மாதிரி ரிவர்ஸ் தள்ள போனா எப்படி தள்ள தெரியுமா வண்டி? ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. கைஸ் தலைவனோட பைக்கை ஓட்டி பார்த்தோம். ஓரளவு காம்பேக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு சிட்டி யூசேஜ்க்கு சூப்பரான ஒரு பைக்கு. நல்லா இருக்கு. எனக்கு என் பல்சரை ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்த அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு. ஜம்முன்னு இருந்த ரூஃபஸை ஜம்முன்னு சிரிக்க வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே தௌலத்தா ஒரு ரவுண்டை போட்டோம் டெக்னோ பார்க்குள்ள. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரூஃபஸ் கொஞ்சம் ஹாப்பி ஆனாரு. ஆனால் மனுஷன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு கூட பார்க்காம முறுக்குன்னு முறுக்கிறாரு கைஸ். டெக்னோ பார்க் கேம்பஸ்குள்ளே வண்டி ஓட்டினா எந்த ஹில் ஸ்டேஷன்னாலும் ஓட்டிடலாம். ஒரு ஏத்தம், ஒரு இறக்கம், ஒரு மலை, ஒரு குன்று, அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. டாப்ல உட்கார வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் கைஸ். பங்கு மொட்டை மாடி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பேக் சீட்டில் உட்காந்து ரவுண்ட் அடித்தோம். இந்த F250யோட டிசைன் மிக்ஸ்டான ரிவ்யூ வருது. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. A few minutes later. நீங்க ஒரு பஜாஜ் பைக் லவரா இருந்தா இந்த பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.